வணக்கம். தேசிய கைத்தறி நினைவு நாளை முன்னிட்டு காந்தி உபயோகப்படுத்தின ராட்டனம் போல் நம்ம நெசவு தொழில் இந்த ராட்டனம் பருத்தி நூலால் உபயோகப்படுத்தப்படும் நெசவு தொழில் லுங்கி, புடவை, வேஷ்டி இந்த மூன்றம்பு செய்யலாம். இது ராட்டினம் முதல் காரணமே இந்த ராட்டினம் தான். இதிலேருந்து தான் இந்த பருத்தி நூலை சுற்றிட்டு அதுக்கப்புறம் தறிக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதை நாளடைவில் இந்த தொழில் அழிஞ்சு போகிற காரணத்தால் பசங்களுக்கு இது முன்னிறுத்தி ஊக்குவிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் குகன்சாய். நான் 2ஆம் வகுப்பு கே பிரிவில் படிக்கின்றேன். நான் நெசவு தொழில் பற்றி கூற வந்துள்ளேன். நம் அன்றாட வாழ்வில் உண்ண உணவு, இருக்க இடம், உடுத்த உடை என்பது நமது அடிப்படை தேவையாக ஆதிகாலம் முதல் அறியப்பட்டு வருகிறது. உலோகம் நெசவும் உயிருக்கு நிகராக என்கிறவை வரலாறு. கந்தலானாலும் கசக்கி கட்டி என்பது முதுமொழி. நமது அடிப்படை தேவை பாரம்பரியம், வரலாறு என அனைத்திலும் உடை தனது பெருமையை சுமந்து நிற்கின்றது. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் தோன்றிய மூத்த கொடி என்னும் பெருமையை கொண்டது நம் தமிழினம். இன்று வரை அந்த பெருமையை பாரம்பரியமாக சுமந்து கொண்டு நிற்பது நம் கைத்தறிய ஆடைகள். துணிகளின் வண்ணமேற்றி அது காலத்தால் அழியாத வண்ணம் உடை என பெயர் தொடுத்தது நம் மூதாதைகளே என்னும் பெருமையை நான் தொல்காப்பியத்தின் மூலம் அறியலாம். உலகில் பல இடங்களில் உள்ள மக்கள் மரவுரி என்னும் மரப்பட்டையாலான ஆடைகளை உடுத்திய காலத்திலும் அறவுரி என்னும் பாம்புத்தோல் போன்ற தோற்றம் கொண்ட ஆடைகளை தெரியால் நெய்து பருத்தி பஞ்சை உருக்கி நூலை நெய்து கைத்தறி நெசவு தொழிலை கண்டறிந்தனர் நம் தமிழர்கள். அத்தகு நெசவு தொழிலை கண்டு உடைகளை செய்து சுற்றி வந்தவர்கள் நம் தமிழர்கள். சங்ககால மக்கள் நுண்ணிய மெல்லிய ஆடைகளை பால்நுடை போலவும், பாம்பு தோல் போலவும், ஆவி புகை போலவும், மூங்கில் பட்டை போலவும் நெய்வதில் திறன் பெற்றிருந்தனர். கிட்டத்தட்ட 36 வகையான பெயர்கள் வழக்கத்தில் இருந்தன. நாகரிகத்தின் முன்னோடி என மார்த்தட்டி கொள்ளும் பல நாடுகளில் சேர்ந்தவர்களும் தமிழர்களின் கைத்தறி ஆடைகளை உடுத்த ஆர்வம் கொண்டு கடல் கடந்து வணிகம் செய்ததை வரலாறு பெருமையாக சொல்கிறது. நன்றி.